இதோ ரிசல்ட் வந்துட்டது. வயிற்றில் கேன்சர் கட்டிகள் உள்ளது என்று மருத்துவர்கள் உறுதிப்படுத்தி விட்டார்கள். என்ன செய்வது என்று தெரியாது. நான் இப்படி ஆகுமென்று நினைக்கலையே என்று மிகவும் வேதனையோடு சொன்ன ராஜாவை பார்த்த மாலா, எத்தனை பேருக்கு கேன்சர் வந்திருக்கு. நமக்கு தெரிந்தவர்களுக்கே கூட வந்து முழுமையாக குணமடைந்து விட்டார்களே. அதே போல உங்களுக்கும் சரியாகிவிடும். கவலைப்படாதீர்கள் என்று சமாதானம் கூறினாள். இருந்தும் இரவு எல்லாம் தூங்கவே இல்லை. ஐயப்பன் மலைக்கு போக வேண்டும் என்று போட்டிருந்த மாலையை கழற்றி வைத்துவிட்டு மருத்துவமனையில் சென்று சேர்ந்தாகி விட்டது. ஆப்ரேஷன் செய்தும் ஹீமோ கொடுத்தும் எல்லா இடமும் பரவிவிட்டது தான் மிச்சம். கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டு ஏதாவது ஒரு சக்தி தன்னை காப்பாற்றிவிடும், குணமடைந்து பழையபடி இருப்பேன் என்ற நம்பிக்கையில் மருத்துவமனை கட்டிலில் படுத்து கொண்டிருந்த ராஜாவின் முடிவு ஆகஸ்ட் 14 முடிந்தே விட்டது. பௌர்ணமி தவறாமல் கிரிவலம். 22 வருடங்களுக்கு மேல் வருடத்திற்கு 2 முறை விரதம் இருந்து ஐயப்பன் தரிசனம். தினமும் காலையில் எழுந்து சாமி கும்பிட்டு விட்டுத்தான், காகத்திற்கு எள் கலந்த சாப்பாடு போட்டு வைத்துவிட்டு தான் ஒரு காஃபி கூட குடிக்கும் பழக்கம். இப்படி ஒரு நியதியோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நல்ல மனிதனின் வாழ்க்கை சிறு கதையாக முடிந்துவிட்டது. இறைவா, எனக்கு ஒரு 3 வருடம் கொடு போதும் என்று எப்பொழுதும் பேசும்போதெல்லாம் தனக்குத்தானே வரம் என்று சாபம் கொடுத்ததன் விளைவா? இல்லை, சீரடி சென்று தரிசனம் முடித்துவிட்டு திரும்பும்போது எல்லோருக்கும் பிறக்கின்ற தேதி தெரிகிறது, ஆனால் முடியும் தேதிதான் தெரியவில்லை என்று வழியெல்லாம் பேசி வந்ததன் விளைவா? தான் இறப்பது ஆகஸ்ட் 14 என்று தெரிந்து கொண்டுதான் உயிர் பிரிந்தது. எப்பொழுதும் நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும் என்று இதிலிருந்து தெரிகிறதல்லவா? நம்மிடம் இருந்து வரும் சொற்கள்தான் நம்முடைய விதியை தீர்மானிக்கிறது என்பதற்கு இந்த உண்மை சம்பவமே எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இது அனைவருக்குமாக சொல்லப்பட்டதுதான். நல்லதையே நினையுங்கள், நல்லதையே பேசுங்கள் நட்புகளே.